ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு தானாக வரும். தானாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே சமையல் காரியமும் பிரச்சனை இல்லாமல் நடக்கு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. இல்லைன்னா அதுக்கு வர இது வர அதை ஒழிச்சிட்டாங்க இதை ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இவங்க ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. வராமல் அங்கே 7 பேர் நியமிக்கிறாங்க. 7 பேரும் சும்மா அண்ணாச்சி நீங்கள் பார்த்துக்காங்க, அண்ணாச்சி தம்பி நீங்கள் பார்த்துக்க, அக்கா நீங்கள் பார்த்துக்காங்க, தங்கச்சி நீ பார்த்துக்கா, வேறு பார்த்துக்கிடும் அப்படிலாம் வச்சு ஊழியம் செய்யவே முடியாது. அதுக்கு யாரெல்லாம் வேணுமா? நியமிச்சாச்சு. அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஜெபம் பண்ணணும்.